கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் பார்க்கும்போது நிஃப்டி கம்ப்ளீட்டாக பேரிஷ் ட்ரெண்ட்லேயே இருந்தது. இந்த வாரமும் செல்லிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் டேட்டா இண்டிகேட் பண்ணுறது. இருந்தாலும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் வீக் யுஎஸோட டொனால்ட் ட்ரம்ப்போட டேரிஃபோ இம்பேக்ட் இருந்தது. கண்டிப்பாக அவர் 25% சொல்லியிருக்காரு. பட் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, அது பெண்டிங்கில் இருக்குது. நெகோசியேஷன்ஸ் போகுன்ற மாதிரி தான் இருக்கிறது. இருந்தாலும் இதோட இம்பேக்ட்ன்றது கம்ப்ளீட்டாக இண்டெக்ஸில் இருக்குன்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அதனால் மார்க்கெட் நெகட்டிவாகவே போன வாரம் கம்ப்ளீட்டாக இருந்தது. இந்த வாரம் லாஸ்ட் வீக், தட் இஸ் நேற்று க்ளோஸ்ட் ஆட் 24,565ல் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. சார்ட் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றது தான் இண்டிகேட் பண்ணுறது. ரெசிஸ்டன்ஸ் லெவல், எப்போவுமே செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு ஜோன். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு கூட செல்லிங் ஜென்ரேட் ஆகலாம். இப்போ க்ளோஸ் ஆனது 24,565. செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அட் 24,800னா 24,565 to 24,800 வந்தாலும் அந்த ஜோன்ஸ் இன் பிட்வீன் லெவல்ஸ் செல் ஜோனாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இன் பிட்வீன் 565 to 24,800 to 24,565 செல்லிங் ஜென்ரேட் ஆகும் பட்சத்தில் சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 24,350, 24,200, 24,000 இந்த லெவல்ஸில் சப்போர்ட்ஸ் எக்ஸெட் ஆகுது. பை ட்ரிகர் ஆகணும்னு 25,000க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பை ட்ரிகர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ பை ட்ரிகர் ஆனால் எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னும் போது 25,200, 25,400 அண்ட் 25,600 இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகலாம்ன்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம 24,800 to 24,565 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நம்ம செல் ஜென்ரேட் ஆகிற மாதிரியும், 25,000 அபவ் முடிஞ்சால் பை ஜென்ரேட் ஆகிற மாதிரியும் டேட்டா இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இதில் இஃப் சப்போஸ் இப்போ செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, செல் இண்டிகேட் ஆனால் நமக்கு 24,350, 24,200 அண்ட் 24,000 வரும்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் 25,000க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ், செல்லிங்கோட ரெசிஸ்டன்ஸ் 24,800 ஆக்ட் அஸ் சப்போர்ட் அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. 24,565 to 24,800 செல்லிங் ஜோன் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. சப்போஸ் பை ஜென்ரேட் ஆகணும்னா 25,000க்கு மேலே ஜென்ரேட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு நம்ம சொன்னோமோ 24,800 சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது 25,000 மேலே க்ளோஸ் ஆகும்போது 25,200 அண்ட் 25,400 அண்ட் 25,600 இது ஜோன்ஸ்ன்றது டேட்டா இண்டிகேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி தான் நிஃப்டியில் இருக்குது. இங்கே டிஸ்கஸ் பண்ணுற இண்டைஸஸும் சரி, ஸ்டாக்ஸும் சரி, கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிற ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் சரி, எல்லாமே இட்ஸ் நாட் அ பை செல் ரெக்கமெண்டேஷன். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஒன்லி சார்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணுறது, உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். அண்ட் சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறது நல்லாவே புரியும். சார்ட்டில் சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி செல் ஜென்ரேட் ஆகி செல்லிங்லேயே தான் மார்க்கெட் இருக்குன்றதை சார்ட்டை காமிக்கும் போது உங்களால் அதை கணிக்க முடியும். அடுத்த லெவல் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,617.60. சார்ட் இண்டிகேட் பண்ணுறது மறுபடியும் இதுலேயுமே செல்லிங் ப்ரெஷர் தான் கண்டினியூ ஆகுது. செல்லிங் ப்ரெஷர்னால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 55,900. ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,617. ஸோ இன் பிட்வீன் 55,617 to 55,900 வரைக்குமே செல் ஜோன் ஜென்ரேட் ஆகும். சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 55,200, 54,900 அண்ட் 54,600 வரைக்கும் பாட்டம் சைடில் இருக்குது. பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் 56,550க்கு மேலே தான் பை ட்ரிகர் ஆகும். 56,550க்கு மேலே பை ட்ரிகர் ஆகும். அப்போது சப்போர்ட் 55,900 அகெயின் வந்துடும். ஏன்னா செல்லிங்கோட ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட்டாக மாறும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ 55,900 சப்போர்ட் ஆகிடும். 56,550க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது த ரெசிஸ்டன்ஸஸ் ஆர் 57,000, 57,400, 57,700 வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது.
பட் நெக்ஸ்ட் வீக்கும் பேங்க் நிஃப்டியும் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இண்டிகேட் பண்ணுறது. அதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து செல் ஜென்ரேட் ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டிலையும். அண்டு நிஃப்டி ஐடியை பார்த்துருவோம். நிஃப்டி ஐடி பயங்கரமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது 34,649.60. சார்ட் இண்டிகேட்ஸ் செல்லிங் ப்ரெஷர் அகெயின். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 35,100. ஸோ 34,649 to 35,100 வரைக்கும் வந்தாலுமே செல் ஜோன் தான் வந்து கண்டினியூ ஆகும். செல் ஜோன் கண்டினியூ ஆகும்போது சப்போர்ட்ஸ் அட் 34,350 அண்ட் 34,000 வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பை ட்ரிகர் ஆகிறது 35,600க்கு மேலே பை ட்ரிகர் ஆகும். பை ட்ரிகர் ஆகும்போது 35,100 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸஸ் ஆர் 35,900, 36,200 அண்ட் 36,600. இது வந்து நிஃப்டி ஐடியோட நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ். அதுலேயுமே நிஃப்டி ஐடியில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து செல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து கம்ப்ளீட்டாக செல்லிங்லேயே தான் இருக்குது. அரௌண்டு 37,500 வந்து சாஃப்ட்வேரில் வந்து செல் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் இப்போ வரைக்குமே ஃபுல்லாக செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது. ஸோ சென்செக்ஸ் பொறுத்தளவு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றதையும் பார்த்தலாம். க்ளோஸ் ஆகிருக்குது, ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்குது 80,599. சார்ட் இண்டிகேட்ஸ் அகெயின் செல்லிங் ப்ரெஷர் இந்த இண்டைசஸும். ரெசிஸ்டன்ஸ் அட் 81,200 செல் ஜோன். ஸோ 80,599 அண்ட் 81,200 வரைக்கும் வந்தாலுமே செல்லிங் தான் ஜென்ரேட் ஆகும். சப்போர்ட்ஸ் ஆர் 80,150, 79,900 அண்ட் 79,500. பை ட்ரிகர் ஆகிறதுன்னு பார்க்கும்போது அபவ் 82,000க்கு மேலே பை ட்ரிகர் ஆகும். அப்போது பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 81,200 ஆக்ட் ஆஸ் சப்போர்ட்ன்ற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டன்ஸஸ் அதோட டார்கெட்ஸ் பை ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் 82,000க்கு அப்புறம் இருக்கிற டார்கெட்ஸ் அப்சைட் டார்கெட்ஸ் அப்படின்னும் போது 82,300, 82,600 அண்ட் 83,200 வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆகும். இது வந்து சென்செக்ஸோட நெக்ஸ்ட் வீக்கோட கண்டிஷன்ஸ். ஸோ இது நம்ம சொல்கிறது 2-3 தடவை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு தெரியும். அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போதும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சென்செக்ஸ் பொறுத்த அளவுக்கு ஜூலை செகண்ட் வீக்கில் செல் ஜென்ரேட் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட். அதுவும் செகண்ட் வீக்கில் ஜென்ரேட் ஆனது அரௌண்ட் 82,500 ஜோன்ஸில் ஜென்ரேட் ஆனது. இப்போ வந்து 80,000 வரைக்குமே கிட்டத்தட்ட வந்தாச்சு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து சென்செக்ஸோட டீட்டெயில் ஆஸ் பர் சார்ட் செல் தான். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து செல்லிங் ஜோனில் இருக்குது. ஸோ பி காஷியஸ் மார்க்கெட்டில். அந்த செல்லிங் ஜோன் முடிஞ்சிட்டு ரிவர்ஸ் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணோம். அது வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அண்ட் மோர் ஓவர் ஆல்ரெடி நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 100% ஆஃப் த குவான்டிட்டி கொடுக்கலனாலும் 50% ஆஃப் த குவான்டிட்டியை கொடுத்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அந்த கேபிட்டலை வந்து நெக்ஸ்ட்டு சேர்ன் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ஐடியா. அண்ட் எஃப்ஐடிஐ மந்த்லி ஜூலை மந்த் பொறுத்தளவு எஃப்ஐஐ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜூனில் வந்து 2 பேருமே பையில் இருந்திருக்காங்க. தட் இஸ் ஜூன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,488 crore வந்து எஃப்ஐஐ பையில் இருந்திருக்காங்க. அண்ட் டிஐஐ வந்து கிட்டத்தட்ட 72,673 வரைக்கும் அவங்க வந்து பையில் இருந்திருக்காங்க. அண்ட் ஜூலை 2025 லாஸ்ட் மந்த்து 47,666 crore வந்து எஃப்ஐ வந்து செல்லிங்கில் இருந்திருக்காங்க. அண்ட் டிஐஐ பொறுத்த அளவு 60,939.16 வரைக்கும் க்ரோர்ஸ் வரைக்கும் வந்து பையில் இருந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எஃப்ஐ என்ன செல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கும் மேலே வந்து டிஐஐ பையிங் வந்து இப்போ கன்சிஸ்டண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் ஆஃப் த எம்எஃப் மணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. எஸ்ஐபி இன்ஃப்ளோலாம் ஜாஸ்தியாக இருக்கிறதால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே புஷ்அப் ஆகுது. அதுதான் வந்து இந்த டேட்டாவில் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆஸ் பர் சார்ட்டில் வந்து இந்த மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்து எந்த ஸ்டாக்ஸில் இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் there is a probability to move in a down trend மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் சன் ஃபார்மா இஸ் ஆல்சோ expected to move in a down trend mode. இந்த 2 ஆக்சிஸ் பேங்க் அண்ட் சன் ஃபார்மா வந்து செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்க மாதிரி தான் சார்ட்டில் இண்டிகேட் பண்ணுது.
ஸோ ஆஸ் பர் சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து செல் வந்திருக்கு, ஆக்சிஸ் பேங்க் செல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு கேப் டவுனே நடுவில் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சார்ட்லேயே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பேன், அந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ அரவுண்டு 1050 ஜோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட் இருக்குது. 1050 பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் செல்லிங் ஜென்ரேட் ஆகுன்றதுக்காக தான் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ஸ்டில் இன் செல்லிங் மோட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தளவுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன், அதுவும் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கு உண்டான ஐடியாஸில் தான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, ஒரு நியூஸ். அது ஸோ நியூஸ் பேஸ்டு பார்க்கும்போது நெகட்டிவ் அண்ட் சார்ட் பேஸ்டு பார்த்தோம் நெகட்டிவ்ன்றதால ஆக்சிஸ் பேங்க்கை வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறோம். அண்ட் சன் ஃபார்மாஸ்டிக்கல் பொறுத்தளவு சன் ஃபார்மாஸ்டிக்கல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து பெரிய செல்லிங் இருந்தது. ஆன் தேர்ஸ்டேயே வந்து ரெசிஸ்டன்ஸில் ஹிட் பண்ணிவிட்டு கீழே விழுந்தது ஆன் தேர்ஸ்டே. இதில் பொறுத்தளவுக்கு சார்ட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் கலர் ஜிக்ஸாக் லைன் இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து செல்லிங்கில் இருந்ததுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் பை வரும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸுக்கு மேலே போக முடியாமல் ஆன் தேர்ஸ்டே மேலே போயிட்டு திரும்பவும் கீழே விழுந்திருக்கு. அகெயின் ஃப்ரைடே வந்து ஹெக்டிக் செல்லிங் இருக்குது. ஸோ இந்த சன் ஃபார்மாஸ்டிக்கல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து ஃபார் அ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பொறுத்தளவுக்கு நியர்லி ஒரு 1 வீக் அந்த மாதிரி நீங்கள் 1 வீக் ஆர் 10 டேஸ் எடுத்திங்கன்னா இது வந்து செல்லிங் ஜோனில் இருக்கிறதுக்கு தான் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அன்லெஸ் 1750க்கு மேலே, தட் இஸ் பை ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான், 1750க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து பையிங் சைடில் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதர்வைஸ் இது வந்து என்ன ஆகும்னா 1620-30 இருக்குது. ஸோ 1620-30 to 17,000 வரும்போதும் இது வந்து மறுபடியும் செல்லிங் ஜென்ரேட் ஆகும். 1750க்கு மேலே வந்து பைக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே செல்லு எதுக்காக இதை செல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்னா த்ரூ சாஃப்ட்வேர் இதோட பை சிக்னலை வந்து அவங்க வந்து க்ராஸ் பண்ண முடியாததால் செல்லிங்கில் இருக்கிறதால தான் செல் சொல்லியிருக்கோம். சன் ஃபார்மாஸ்டிக்கல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபார்மாஸ்டிக்கல் கான்செப்டில் போகும். ஃபார்மாஸ்டிக்கல் பொறுத்தளவு இந்த டேரிஃபோட இம்பேக்டும் ஜாஸ்தி இருக்குது. அண்டு எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு சன் ஃபார்மாவும் வந்து ஒரு பெரிய பர்சன்டேஜில் எக்ஸ்போர்ட்ஸ் வேல்யூ வச்சுருக்கிறதால இதில் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து செல்லிங் சைடில் இருக்குன்றது தான் வந்து இன்ஃபர்மேஷன். அண்டு வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, லாஸ்ட் வீக் சக்தி பம்ப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வியூவர்ஸோட குவரி 1 or 2 என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்கலான்னு இருக்கேன் இனி வரும் வாரங்களில். ஸோ சக்தி பம்ப்ஸ் கேட்டிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 860க்கு கீழே ஆர் 850க்கு கீழே மறுபடியும் க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து சக்தி பம்ப் வந்து ஆனால் ஷார்ட் டேர்ம் பேசிஸில் வந்து கொஞ்சம் கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. பிகாஸ் ஆஸ் பர் சாஃப்ட்வேரில் செல் ஜென்ரேட் ஆகிருக்கு, செல்லோட லோ வந்து 860. ஸோ 860 அண்ட் 850க்கு கீழே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த செல் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போது பை இங்கே என்ன பார்த்திங்கன்னா அபவ் 960க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது தான் பை ஜென்ரேட் ஆகும். ஸோ ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க ஆர் ஒரு நாமினல் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை குறைச்சிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஒரு 50% ஆஃப் ஈக்விட்டியை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதை அந்த கேபிட்டலை வந்து சேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கலாம். 860க்கு கீழே 850க்கு கீழே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி டு ரீச் 800 to 750 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பட் ஃபண்டமெண்டலி சக்தி பம்ப்ஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல் கம்பெனி. ஸோ லாங் டேர்ம் பொறுத்த அளவுக்கு அதை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். இது வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் ஐடியாவுக்கு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொருத்தர் வந்து கோல்டியம் கேட்டிருக்கார். கோல்டியம் வந்து பியூட்டிஃபுல் ஃபண்டமெண்டல் கம்பெனி தான் கோல்டியம் பை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் பை ஜென்ரேட் ஆகிறதுக்கப்புறம் மேலேயே போக முடியல, கீழே தான் வந்திருக்கு. ஸோ அகெயின் இது ஒரு லெக் வந்து தேர்ஸ்டே வந்து 300 rupees வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ பிலோ 300 வந்து திரும்பவும் வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, அப் டு 250 வரைக்கும். ஸோ இந்த கோல்டியம் அகெயின் மார்க்கெட் கோல்டியம் மேலே போகணும் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த 320க்கு கீழே க்ளோஸ் பண்ணக்கூடாது.
320 ஆர் 300 கீழே க்ளோஸ் பண்ணாமல் அகெயின் மேலே வந்து உங்களுக்கு வந்து 340 350க்கு மேலே மறுபடியும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுதுன்னா இட் வில் டெஃபினெட்லி மூவ் இன் அ அப் ட்ரெண்ட் மோட். ஸோ இப்போதைக்கு வந்து ஷார்ட் டேர்ம் வந்து பிலோ 300 வீக்காக இருக்கிறதால இதை வந்து வச்சுருக்கவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து இது சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பேச போகிறது அமர்ராஜா பேட்ரி. இது வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. இந்த வீக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. நிறைய பேர் வந்து டேர்ன் அரவுண்ட் கம்பெனி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணணும், அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நான் அமர்ராஜா பேட்ரி வந்து எடுத்திருக்கேன். அமர்ராஜா பேட்ரி வந்து 2023 அவங்களோட ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் 731 crore, மார்ச் 2024 வந்து 906 crore, மார்ச் 2025 964 crore. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் சைன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 2020 அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து 400 இப்போ 2019 483 crore ப்ராஃபிட்டு, 2020 661 crore ப்ராஃபிட்டு, 2021 அகெயின் வந்து 647 crore ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தாலும் கொஞ்சம் ஸ்லைட்லி ப்ராஃபிட் டிக்ரீஸ் இந்த சென்ஸ். இப்போது மார்ச் 2022 511 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக 3 years திரும்பவும் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 years க்ரோ ஆகிறது ஆர் 5 yearsஆக வந்து பாசிட்டிவிட்டிலே இருக்கிறது வந்து இட்ஸ் அ குட் சைன் ஃபார் அ பெரிய பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ இதனால் ஒரு டேர்ன் அரவுண்ட் கம்பெனினா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வர்றது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக 2 years பாசிட்டிவ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 years வந்து பாசிட்டிவில் இருந்ததுன்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து வி ஹாவ் டு வெயிட் ஃபார் 2 to 5 years மேக்ஸிமம். ஸோ நான் சொல்கிற 2 to 5 years மேபி இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 years. சில நேரத்தில் உங்களுக்கு 3 yearsலேயே டபுள் ட்ரிபிள்லாம் வந்துடும். அதர்வைஸ் இட் வில் டேக் 5 years. பட் நீங்கள் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் கம்பெனினா இந்த மாதிரி ஒரு 2 years கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த சார்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் சேல்ஸும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து டேர்ன் அரவுண்டில் வரும். ஸோ அதனால தான் நோட் பண்ணியிருக்கேன். அதை நான் பிளாக் போட்டும் காமிச்சிருக்கேன். அதை நான் இங்கே வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது ஆஸ் பர் சார்ட்லேயும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து நம்ம வீக்லியில் சேஞ்ச் பண்ணும்போது வீக்லியில் பை சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த பை சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாக் லைன் தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஜிக்ஸாக் லைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் மார்க்கெட் மேலே போகும் பட்சத்தில் நம்ம வந்து அதே ஒரு அக்குமுலேஷன் ஜோனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 2023 அந்த பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம். இட்ஸ் அ அப் மூவிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ரிசல்ட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து 2022 to 2023 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா இன் பிட்வீன் நம்ம வந்து 600 to 450 வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 600 to 450 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இது வந்து 1750 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் ஷீட் கம்பெனி தான். அதனால் இது கீழே வரும்போது மறுபடியும் அக்குமுலேட் பண்ணலாம். பட் ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை முதல்ல ஃபஸ்ட்டு பிடிக்கிறது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 years பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 yearsலேருந்து நம்ம வந்து அடுத்த இயருக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா அங்கேருந்து ஒரு 3 years ரனில் வந்து நமக்கு டெஃபினட்டாக வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அன்லெஸ் பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கணும். பேலன்ஸ் ஷீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, இக்னோர் பண்ணிடணும். பேலன்ஸ் ஷீட் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளானிங்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ அமர்ராஜா வந்து உங்களுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். அடுத்தது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எதுக்குன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனியை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும், டேர்ன் அரவுண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிடும், 2 years பாசிட்டிவிட்டி வந்துருச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் சார்ட்டில் வந்து வீக்லி சிக்னல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் வந்து இதோட டேக்அவே. அண்ட் மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராஃபிட்ஸ் வந்து 747 crore, மார்ச் 2025 1389 crore அண்ட் டிடிஎம் ட்ரேடிங் 12 months வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 3000
470 crores கிட்ட வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இவங்களும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் இதில் வந்து 2021 வந்து பார்த்திங்கன்னா -189 crores சம்திங் இருந்தது. அதுக்கப்புறம் 351 621. ஸோ இந்த இன் பிட்வீன் இந்த மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வந்தாச்சு. ஸோ 2021 -189 crore அண்ட் 2022 351 crore பாசிட்டிவ், 2023 621 crore போது நமக்கு வந்து அந்த 2 years கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து பாசிட்டிவிட்டி வந்துச்சுனாலே அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா, நம்ம வீக்லி பேசிஸில் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா அதோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குன்றதால இது மாதிரி தான் நீங்கள் டர்ன் அரவுண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் இபிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸிங்கில் தான் இருக்கும். சிலது டிவிடெண்ட் கொடுக்கும், சிலது டிவிடெண்ட் கொடுக்காது. பட் டிவிடெண்ட் கொடுக்காதது எல்லாமே வந்து ஸ்டாக் ப்ரைஸில் ஆட் ஆகிடும். ஸ்டாக் ப்ரைஸில் எக்கச்சக்கமாக ஆட் ஆகிடும். ஸோ அதுவும் நம்ம வந்து பாயிண்டில் வச்சுக்கணும். ஸோ சார்ட்லேயும் பார்க்கும்போது இன் பிட்வீன் அந்த 22 23 அந்த ரேஞ்சிலெல்லாம் இது வந்து 1500 to 1300 அந்த மாதிரி ரேஞ்சிலெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து தான் 3500 வரைக்கும் போயிருக்கு. அகைன் வந்து மார்க்கெட் இப்போ கரெக்டாக வரும்போதும் இந்த மாதிரி கவுண்டர்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டர்ன் அரவுண்ட் கம்பெனி வித் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக 2 years ப்ராஃபிட் கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை எடுத்து அந்த கம்பெனியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இயர் ஆன் இயர் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுற மாதிரி குவார்டர் ஆன் குவார்ட்டரும் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணிட்டு இருந்தால் நம்மளோட கேபிட்டல் வந்து மல்டிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் வந்து இங்கே உங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.